தலைவருடைய கூலி படம் எப்படியாப்பட்ட கதையா இருக்கும்னு லோகேஷ் கனகராஜ் சமீபத்துல பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகரம், மாஸ்டர், கைதி, லியோன்னு அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தவர். அவருடைய படங்கள் சஸ்பென்ஸா த்ரில்லா இருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பா அவருடைய படங்கள்ல போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஹீரோ படத்துல அடிக்கடி சரக்கடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிறைய படத்துல காட்டுறதுனாலையும் இன்று இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விமர்சனம் அவர் மேல எழுந்துச்சு. தளபதி விஜயை வச்சு லியோவை முடிச்சிட்டு அடுத்து உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே குஷி ஆயிட்டாங்க. தலைவர் அப்படின்னாலே ஸ்டைல், மாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரண்டியான படத்தை வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் செம்ம த்ரில்லிங்கா விறுவிறுப்பான கதைகள் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து கொடுப்பாரு அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர படம் எப்படியாப்பட்ட படமா இருக்கும் அப்படின்ற ஆவல் எல்லோருக்குமே எழுந்துச்சு. அதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்துல நிறைய போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும் அப்படின்றதுனால ரஜினி படத்திலயும் அது இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் கூலி படத்துடைய டீசர் வெளியானப்ப கூட இந்த படத்துடைய கதை தங்க கடத்தல் சம்பந்தப்பட்டது, அதிலும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்த நிலையில தான் ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் தெளிவா இந்த விஷயத்தை மறுத்திருக்கிறாரு. சரக்கு, கஞ்சா, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம பக்கா ரஜினி சார் படமா மாஸ் என்டர்டைன்மெண்டா தலைவர் வரைக்கும் பார்க்காத கோணத்துல பாப்பீங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஷூட்டிங் ஹைதராபாத்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. சத்யராஜ் சார், சுதி ஹாசன் எல்லாம் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில இருந்து ரன்வீர் சிங் வரப்போறதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி வர ஒவ்வொரு நியூஸும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.